மகா வந்து அது வேலையாளுக்கு காசு கொடுக்கும்போது கரெக்டாக வந்து தடுத்து நிறுத்துறாங்க ராஜலட்சுமி. ராஜலட்சுமி கேட்குறாங்க, எந்த தைரியத்தில் இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்கள கஷ்டோட காசு கேட்டாங்க, என்கிட்ட கேட்டா நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்குறா. இதெல்லாம் தெரிஞ்சு தானே இந்த மாதிரி பண்ணுற, என்னை அவமானப்படுத்து தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அவள் உன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறோம் அப்படின்னு தான் பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாது உங்ககிட்ட காசு கேட்ட விஷயம், அவள் என்கிட்டயும் வாங்குறா என் பிள்ளைகிட்டையும் வாங்குறா, மாற்றி மாற்றி வாங்குறா, அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும் நான் தரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அதை வந்து நீ என்ன பண்ண, வேணும்னே வந்து கொடுக்குற காசை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க வந்து நம்ம மகா. ஆனால் அதை கேட்காம ராஜலட்சுமி தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தைரியத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு இது விஷயம்லாம் தெரியாதுன்றாங்க. இல்லை தெரிஞ்சுதான் இவெல்லாம் பண்ணா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்கிறாங்க சித்ரா. அதை கேட்டு வந்து இவன் சொல்கிறத நம்பவே என் மருமக சொல்கிறத நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து ராஜலட்சுமியோட வீட்டுக்காரு. ஆனால் அதை கூட கேட்காம நான் நம்ப மாட்டேன், இவ வேணும் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றாங்க. வேலை செய்கிறவங்க உண்மையை சொல்ல வராங்க, அதை தடுத்து நிறுத்துறாங்க சித்ரா. அவங்க சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்து அனுப்ப பார்க்குறாங்க. மகாவுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வருது மகா மேடம்க்கு, எனக்கு இந்த காசு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இதை பார்க்குற ராஜேஷ்மி இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், அவள் காசு கொடுத்து அனுப்புகிறா பாருங்கள், இப்போ புரியுதா இந்த மகா யாருன்னு சொல்லிட்டு, உங்கள் கண்ணே தெரியவே புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா அத்தைக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி எனக்கு நிஜமாகவே தெரியாது, இவ பொய் சொல்கிறா, நான் பார்த்தேன் கண்ணெதிர, இவ வந்து வேணும் தான் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க வந்து நம்ம மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க, காசு கொடுத்தது தப்பா? ஆமாம் நீ கொடுத்தது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுக்கும்போது உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா, உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்துருக்காங்களா என்றைக்காவது? நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க, ஆனால் என்னை மட்டும் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? நானும் உங்களை மருமக தானே, நீ என் மருமக கிடையாது, என் பையன் உன்னை ஏற்றுக்கல, உன்னை இப்போ வரைக்கும் ஒதுக்கி தான் வச்சுருக்கான், புரியுதா? அதனால் நீ ஒதுங்கி தான் இருக்கணும், நீ எப்படி இப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என் புருஷன் காசு தான் நான் கொடுத்தேன், உன் புருஷன் நான் எங்கேருந்து வந்துட்டா உன் புருஷன், இங்கே பார் எனக்கு இல்லை அதிகாரம் உன் புருஷன்கிட்ட உனக்கு கிடையாது, புரியுதா? அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் கொடுத்தது தப்பே கிடையாது அப்படின்றாங்க. என்னை ஏற்று பேசியான்னு சொல்லிட்டு கை நீட்டி அடிக்க போகிறாங்க ராஜலட்சுமி. அந்த டைமில் கரெக்டாக சூர்யா அங்கே வந்துடுறாரு, தடுத்து நிறுத்துறாரு. என்னம்மா நடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொம்பளை பிள்ளையே எல்லாரும் முன்னாடி இப்படி வந்து கை நீட்டி அடிக்கிறீங்களே, இதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்கள் மேலே தான்மா தப்பு, மகா மேலே எந்த தப்புமே இல்லை, மகா தான் நான் வந்து காசு கொடுத்தா, அதான் மகா அந்த காசை கொடுத்தா, அதனால் மகா செஞ்சதில் தப்பு கிடையாது அப்படின்றாங்க. இன்னமும் டென்ஷன் ஆகிடுறாங்க ராஜலட்சுமி. உன்னை எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க. ஆமாம் இப்போவாது தெரிஞ்சுதா, வந்து சூர்யாவே சொல்லிட்டான் பாரு, நீ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு, ஒரு பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இந்த வீட்டு மருமகளை வந்து அடிக்கிறியே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாரு. பாட்டியும் செமையாக திட்டுறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நீங்கள் இப்படி நடந்திருக்குன்னு எதிர்பார்க்கல, இப்படிலாம் பண்ணிட்டீங்களே மகா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கையெடுத்து அழுதுகிட்டே கும்பிட்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், நான் செஞ்சது தப்புன்னு தானே சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் எனக்கும் வந்து இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் ஒதுங்கியே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜலட்சுமியை பார்த்து இதோட முடியுது.